أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இது நம்முடைய கிளாஸ் 29, நம்மளோட லாஸ்ட் கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு பேட்சோடைய லாஸ்ட் கிளாஸு. அல்ஹம்துலில்லாஹ் 4 மாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும். இந்த 4 மாதமும் மாற்றத்தை தேடி நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டாலுமே கூட இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறோம், ஒரு அடி தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எதை கற்றுக்கிறது, எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது நிறையா ஆசைகள் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே சமயங்களில் சேர்ந்து கற்றுக்க முடியுமா, செய்ய முடியுமா, அது ஒரு பயிற்சியாக எடுத்துக்க முடியுமானா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் எதையுமே இப்போ நம்ம ஆசைப்பட்டு எல்லாமே ஒரு நாள் கற்றுக்க முடியும்னு சொன்னால் எல்லா கிளாஸ்லேயுமே நான் சேர்ந்து இதையும் கற்றுக்க போகிறேன், அதையும் கற்றுக்க போகிறேன், இதையும் கற்றுக்க போகிறேன்னா நமக்கு சாத்தியம் கிடையாது. அதுக்குள்ள நேரங்கள் ஒன்று, மேலும் அதெல்லாம் பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம மனசு முதல்ல ஒத்துழைக்கணும். அது ஒன்று ஒன்றா செய்யும் போது தான் நம்மளால் சாத்தியப்படும். ஒரு விஷயங்களாக எடுத்து, ஒரு விஷயம் 2 விஷயமாக எடுத்து செய்யும் போது தான் இது சாத்தியப்படமே ஒழிய நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்க போகிறோம், ஒரே அடியாக செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளால் முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒன்று ஒன்றா செய்வோம், ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா பயிற்சிக்கு எடுத்து ஒன்று ஒன்றையும் நம்ம மாற்றிக்கிட்டு அதில் நிலச்சி நிற்கணும். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு புறம் பேசுகிற விஷயத்தை எடுத்துக்கிறோம். அந்த புறம் பேசுகிற விஷயத்தில் நான் வெளியாகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை நான் எடுத்துக்கிட்டேன், அதில் நான் நிலச்சி நிற்கணும். அது பேச மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நின்று அதை நான் ஒரு பயிற்சியாக எடுத்து அதை நல்லா பயிற்சி எடுத்து அதில் நான் முழுமையாக வெளிப்படணும். இப்போ அதே மாதிரி பல விஷயங்களையும் ஒன்றா எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு சிரமமாக போயிடும். அதனால் மார்க்கத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னல்லதீன யுஸ்ருன், நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது, ஒலை யுஷாதத்தீன அஹதுன் இல்லா கொலபா, எவரும் தமக்கு சிரமமானதாக ஆக்கினால் அவர் அது மிகைத்து விடும். அப்போது இலகுவான முறையில் தான் நம்ம கற்பிப்பது இருக்கணும். நம்ம கற்றுக்கிறது ரொம்ப லேசான முறையில் தான் இருக்கணும். நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எதையுமே ஒரு பயிற்சியாக எடுத்து அது செல்லும்போது தான் நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சால் தான் அது நிலச்சி நிற்கும், அது மனசில் நல்லா பதியும். அதனால் நம்ம முயற்சி செய்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். சூரா அல் அன்ஆம்ல கூட 125வது வசனமாக பார்க்கலாம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபமன் யுரீதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைவை செய்கிறான். அப்போது அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம போகணுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் லேசாக்கி கொடுப்போம். நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இந்த வகுப்பை நம்ம ஒரு பயானாக கேட்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். ஏன் பயானாக கேட்கக்கூடாதுன்னா, நம்ம எவ்வளோ பயான்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த பயான்கள்லாம் நமக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா சிலருக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ என்னுடைய விஷயத்தில் நானே என்னுடைய சொந்த அனுபவமாக சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய விஷயத்தில் நிறையா விஷயத்தில் நான் பயான்கள் மூலிமா நான் மாற்றிக்கிட்டேன். நிறையா பயான்கள் கேட்குறோம், நிறையா தலைப்புகளில் பார்க்குறோம், நிறையா விஷயங்களை நம்ம மாற்றிருக்கிறோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தை விளங்கி இந்த கிளாஸில் சேர்ந்தது கூட அந்த மாற்றமாக தான் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சானா நிறைய பேர் பயானை சும்மா பயானை அந்த நேரத்தில் கேட்குறாங்களே ஒழிய அதை அந்த ஒரு மாற்றத்துக்கு உட்பட மாட்டேங்கிறாங்க. கேட்குறாங்க, இந்த காலையில் வாங்குறாங்க, பயான் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு போயிடறாங்களே தவிர அதை லைஃப்பில் அதை அப்ளை பண்ணணும், அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லை. நிறைய பார்க்குறோம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் நிறையா பார்க்குறோம். அப்போ இந்த மாற்றத்தை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த கிளாஸில் நம்ம இருக்கிறோம். இந்த மாற்றத்தை நம்ம ஒரு பயிற்சியாக எடுக்கும்போது கண்டிப்பாக அது அந்த பயிற்சி நம்மளை ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிளாஸுக்கு போகிறோம், படிக்க போகும்போது நம்ம நம்மளுடைய ப்ரொஃபஸர் நம்மளுக்கு நிறையா டாஸ்க்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்வோம். அது கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும். செய்யும் போது அது நம்ம மனசில் பதியும், அதை கற்றுக்குறோம். அதை எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, அது இதெல்லாம் நம்ம ஒரு நமக்கு கற்பித்தல் தானே.
அந்த கற்பிக்கிறது நம்ம வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம லைஃப் லாங்காக அது நம்ம வந்து அது லைஃப் லாங்குக்கும் அது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு கற்றல் இந்த மாதிரி கிளாஸு வகுப்பு அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நம்ம ஒரு பயிற்சின்னு எடுக்கும்போது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அது இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சி நம்ம லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய அதுவே நம்மளுடைய ஒரு அன்றாட நார்மல் லைஃப்லேயே அது வந்து வந்துடும். நம்ம கூட அது ஊறி போயிடும். நம்மளுடைய இந்த எல்லா விஷயங்களும் நம்ம கூடயே அது வந்துடும். இப்போ இதில் கற்றுக்கக்கூடியவங்க நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு பேட்ச்சில் நம்ம இருக்கிறதுனால நம்ம இடத்த யாருமே அடைய முடியாது. ஃபஸ்ட்டு எப்போதுமே சரி, ஒரு ஃபஸ்ட்டுங்கும்போது அது அதனுடைய அந்த அந்த மதிப்பு தனி தான். இப்போ வந்து சாபிக்கூன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்ல, முந்தியோர் தாண்டு. அந்த மாதிரி நம்மலாம் அந்த அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பேட்சாக இருக்கக்கூடிய நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதனால் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகின்றாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் நன்மையும் உண்டு. அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது. அப்போ இது முஸ்லீமில் 1848வது ஹதீஸாக வருது. இதில் வந்து நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்துட்டு ஒரு நல்ல வழிமுறையை காட்டிட்டோம் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது பாருங்கள் நமக்கு நன்மையாக மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சங்கிலி தொடராக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நான் வந்து இப்போ கேட்கக்கூடியவங்களுக்கு சொல்ல, அதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல, அதை வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல, இப்படியே அந்த நன்மைகளை நம்ம கொள்ளடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நல்ல முன்மாதிரியாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் நல்ல முன்மாதிரியாக இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்குறதுல ரொம்ப அதில் முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து நம்ம கற்றதை வந்து பிறருக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ நம்மோடு இதை வச்சுக்கவே கூடாது. யார் யாரெல்லாம் இதை கேட்குறோமோ அதை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்துடணும். அந்த நன்மையை நம்ம பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து அதே சமயத்தில் வந்து அல்லாஹ் வந்து தானாக எதையும் வந்து அவன் மாற்ற மாட்டான். மனிதர்கள் வந்து தம்மை மாற்றினால் மட்டுமே அல்லாஹ் வந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்கிறது அதையும் புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா சூரா 13வது சூறாவில் 11வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தம்மிடம் உள்ளதை ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாத வரை அச்சமுதாயத்தில் உள்ளதை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனத்தில் வச்சுட்டு நம்ம வந்து முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாம் வந்து 5 தூண்களில் தான் நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து பிரதானமானது வந்து கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா ரொம்ப பிரதானமானது. அதுக்கு அடுத்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாம். இதில் வந்து ஒன்று விழுந்தாலும் இல்லை வந்து இந்த தூணில் ஒன்று விழுந்தாலும் எல்லாமே விழுந்துட்டா மாதிரி தான். இது 5மே நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். அந்த 5ல் எதுவுமே நம்ம வந்து லேசுன்னு நினைக்கக்கூடாது. எப்படி ஒரு கட்டடத்தில் வந்து ஒரு தூண் இல்லைன்னா கூட அந்த கட்டடம் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்காது. அந்த மாதிரி தான் இந்த 5 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லா வழிபாடுகளுமே எதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னா எல்லாமே இந்த இறையச்சம் சார்ந்தது தான். நம்மளை வந்து சீர்திருத்த தான். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமும் நம்ம இந்த வழிபாடுகள் சரியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய அனைத்து செயல்களையுமே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வழிபாடுகள் அனைத்துமே நம்ம சீர்படுத்துதாங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இது அனைத்தையும் நம்ம சரியாக செஞ்சால் நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டு சரியாக தான் இருக்கும். இப்போ உள்ள காலத்தில் நம்ம பார்த்தோம்னா வந்து அப்போ உள்ள காலத்துலேயும் பிரச்சனைகள்லாம் இருந்து தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலேயும் பிரச்சனைலாம் சந்திச்சு தான் இருக்காங்க. இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே அதிகரித்து போயிருக்குது. குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அது வந்து நம்ம பிள்ளைங்களுடைய டீனேஜ் பருவமாக இருக்கட்டும், எஜுகேஷனு எதை எடுத்துக்கிட்டாலும் வந்து இப்போ அதிகமான பிரச்சனைகள் தான் நம்ம சந்திக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சமீப காலமாக நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த போதைக்கு வந்து ரொம்ப டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அடிமையாகிறது நம்ம பார்க்குறோம். அது அதிகரிச்சிருக்குது, ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு சிறிய அளவில் தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப எல்லாமே இந்த காலங்கள் செல்ல எல்லா பிரச்சனைகளையுமே அதிகரிச்சிருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்போ உள்ளதை விட நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, அப்போ
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க வந்து அப்பப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க வந்து தீர்வை கொண்டு வந்தாங்க. அவங்க சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு சிறந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிதானதாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ் ஏன் வந்து எல்லாருமே அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தத்தை உடனே கடைப்பிடிச்சாங்க? ஏன் அந்த மாற்றத்தை அவங்களால அந்த சமுதாயம் வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா வந்து அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொண்டுட்டு வந்த மார்க்கத்தை அவங்க முதல்ல கடைப்பிடிச்சாங்க. அவங்க வாழ்ந்து காட்டுனாங்க. இப்ப இந்த குரானை வந்து அவங்க குரான்ல உள்ள போதனைகள்லாம் அவங்க எடுத்து சொல்லும்போது, அவங்க முதல்ல வந்து அத வந்து அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போறாங்க அப்படின்னு சொன்னாலே, ஒரு குரான் நடந்து போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இப்ப சஹாபாக்கள் நடந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பல குரான்கள் நடந்து போகுதுன்னு போற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவங்க அந்த சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இவங்க அத வாழ்ந்து காட்டுனாங்க. இவங்க குரானாவே வாழ்ந்து காட்டுனாங்க. இந்த குரானா வாழ்ந்து காட்டுனதுனால, அந்த மக்களும் அது ரொம்ப எளிய முறையில வந்து அத எடுத்து அத செயல்படுத்தி, அந்த மாற்றத்த அவங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சுச்சு. இன்றைய காலகட்டத்தில நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ப கிட்ட குரான் இருக்குது. குரான் கையில இருக்குது. ஆனா வந்து நம்மளுடைய செயல்பாட்டுல இருக்குதா? அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்குதுன்னா, இந்த குரான்ல தான் இருக்குது. நம்மளுடைய அல்லாஹ் தாலா நமக்கு குடுத்த அந்த வழிபாடுகள்ல நம்ம சரியா செஞ்சாலே, எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்வுக்கு வந்துரும். இப்ப இந்த 80-20 ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல. அதாவது 80-20 ஃபார்முலா என்னன்னா, குறைவானத நம்ம செஞ்சு நிறைய லாபம் பெறுறோம்ல. இப்ப தொழுகை வந்து நம்மளுடைய 24 மணி நேரத்தில கம்மியான டைம் தான் எடுத்துக்குது. 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் நம்ம இந்த தொழுகைக்குன்னு ப நம்ம போடக்கூடிய டைம் அந்த ரொம்ப கம்மியான டைம் தான். அதே வேளை வந்து அது எவ்வளோ வேலை செய்யுது. அந்த ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் உள்ள அந்த தொழுகை சரியான முறையில நம்ம செஞ்சோம்னா, அது நம்மளுடைய மற்ற மணி நேரத்த அது கரெக்ட்டா கொண்டுட்டு வந்துருது. எல்லாத்தையும் சீரா கொண்டுட்டு வந்துருது. நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்குதுங்கிறத நம்ம சென்ற வகுப்புலயும் பார்த்தோம். இப்போ வந்து இந்த தொழுகை சம்மந்தமா உள்ள டாப்பிக்க கிட்டத்தட்ட 4 வகுப்புல பார்த்துட்டோம். இது 5வது முறையா அத கொஞ்சம் நினைவூட்டுறோம். இந்த தொழுகை எல்லாத்தையும் மாற்றும். குடும்ப பிரச்சனையா மாற்றும். இப்போ கணவன் வந்து இப்ப ஒரு பிரச்சனை பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அவருடைய செயல்கள் சரியில்ல. அவர வந்து தொழக்கூடியவரா நம்ம மாத்தணும். தொழக்கூடியவரா மாத்தணும்னா, அந்த பிரச்சனையும் அந்த குடும்ப பிரச்சனையும் சால்வ் ஆகும். மன அழுத்தமா? அதுவும் அந்த தொழுகை மூலியமா குறையும். ஏராளமான நன்மைகள். அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله. நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அமைதி உறுகின்றன. அப்போ இந்த மன அழுத்தம்லாம் வந்து குறையாதா? இது அல்லாஹ்வுடைய நினைவில் தான் இந்த மன அழுத்தங்கள்லாம் குறையும். நமக்கு மனசு நிம்மதி பெறும், அமைதி பெறும். அதே சமயத்தில் நம்ம தொழுகை எப்படி இருக்கணும்? நம்ம தொழுகை வந்து ஹுஷூவோட உள்ள தொழுகையாக இருக்கணுங்கிறத பார்த்தோம். அந்த ஹுஷூவோட தொழுவக்கூடிய அந்த தொழுகை தான் வந்து தொழுகைன்னு நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி நம்ம குனிஞ்சு நின்று ஜஸ்ட் எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த ஹுஷூவோட உள்ள தொழுகையை நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மிக சரியாக நம்ம தொழுதா கண்டிப்பாக வந்து நம்ம முத்தகைனாவும் ஆகலாம். நம்மளுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாம் வந்து குரானில் ஏராளமான இடத்துல வந்து சிந்திக்க சொல்கிறான். அதில் வந்து 4வது அத்தியாயம் 82வது வசனத்தில் வந்து அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இப்போ தொழுகையில் நம்ம வந்து இந்த குரானை தானே ஓதுறோம். தொழுகையில் நம்ம குரானை ஓதுறோம். குரானை வந்து அதை விளங்கி ஓதும் போது அதை கண்டிப்பாக நம்ம சிந்தித்து ஓதுவோம். அது விளங்குனா தான் அதை சிந்திக்கவே முடியும். இப்போ வந்து இந்த குரானை சிந்திக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமா இந்த தொழுகை இருக்குது. தொழுகும் போது அந்த குரானை நம்ம வந்து சிந்தித்து தொழுகுனா நம்மளுடைய தொழுகை எவ்வளோ அழகாக சீராக அமையும். இப்போ இங்கே 24 மணி நேரத்தில் நம்ம வந்து அந்த மன அழுத்தம், அந்த டென்ஷனு, நம்மளுடைய வேலை பளு எல்லாத்தையும் அந்த தொழுகையில் கொண்டுட்டு போய் அதே அந்த மனநிலையோடு நம்ம அந்த தொழுகையில் வந்து நின்றோன்னு சொன்னால் அந்த தொழுகை எப்படி இருக்கும்? அந்த தொழுகையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு இந்த தொழுகைக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அமைதிப்படுத்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபு தாவூதில் 796வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒருவர் தொழுகையை முடித்து திரும்புகையில் 10ல் ஒரு பங்கை அல்லது 9ல் ஒரு பங்கை அல்லது 8ல் ஒரு பங்கை அல்லது 7ல் ஒரு பங்கை அல்லது 6ல் ஒரு பங்கை அல்லது 5ல் ஒரு பங்கை அல்லது 4ல் ஒரு பங்கை அல்லது 3ல் ஒரு பங்கை அல்லது பாதி அளவு தான் அவருக்கு எழுதப்படும்னு சொல்லிட்டு
நபி ஸல்லல்லாஹு அவங்க தொழுகை குறித்து சொல்கிறாங்க. அதாவது வந்து தொழுகையை அவர் முடிச்சுட்டு செல்லும்போது முழு பலனும் அவர் அடையல, முழு பயனும் அவருக்கு கிடைக்கல. ஒரு பாகத்தி தான் எழுதப்படுது. ஏன்? ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 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 அவங்களுடைய தொழுகையை எந்த அளவுக்கு தொழுதாங்களோ அந்த அளவு தான் எழுதப்படுது. முழு முழு பலனும் அவங்க அடையாமல் போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ தொழுகையில் வந்து நம்மளுக்கு அந்த உடல் மட்டும் இல்லை, உயிரும் இருக்கணும். அந்த உடல் உயிர் சேர்ந்தால் தான் அது தொழுகை. இப்போ நம்ம மனசை வேறு விஷயங்களில் ஓட விட்டுட்டோம்னு சொன்னால், அப்போ நம்ம பலன் வந்து குறையுது. அந்த தொழுகையில் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் குறையுது. அப்போ குஷு வேணும், பணிவு வேணும், முழு கவனம் வேணும், எல்லாமே வேணும். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் தொழுகிற மாதிரி தெரியும். இப்போ இப்போ பார்த்தா யூனிஃபார்மாக எல்லாம் ஒரே மாதிரி தொழுகிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாருமே ஒரே நன்மையை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் வந்து அந்த தரம் வேறுபடுது. ஒருத்தவங்க தரமாக தொழுதுருப்பாங்க, ஒருத்தவங்க தரம் குறைவாக தொழுதுருப்பாங்க. அதுக்கேற்ப தான் அந்த நன்மை எழுதப்படும். இப்போ எப்படி வந்து ஒரு வகுப்பு நடத்துகிறார் ஆசிரியர், அந்த வகுப்பில் வந்து எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் நடத்துகிறாரு. அப்போ கொஷின் பேப்பர் கொடுத்து அவங்க வந்து அந்த பரீட்சையை பாஸ் பண்ணி அதை எழுதி அதை கொடுத்து அவர் மதிப்பெண் போடும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பெண்ணாக கொடுக்குறாரு? இல்லை. ஏன்னா வந்து ஒருத்தவங்க படிப்புக்கு தகுந்தப்பில் அவங்கவுங்க போய் எழுதுன அந்த ஆன்சருக்கு தகுந்தப்பில் தான் அது கரெக்டான ஆன்சராக என்னென்னு பார்த்து அந்த தரத்தை பார்த்து தானே அவர் அந்த மார்க்கை போடுறாரு. அப்போ அதை மாதிரி தான். அப்போ இந்த தொழுகையில் வந்து இந்த மதிப்பெண் அல்லாஹ்வுடைய பார்வையில் மாறுபடுறதுக்கு காரணம் வந்து இந்த கவனக்குறைவு, அவசரம், மனசில் வேறு எண்ணங்கள் இருக்கிறது, இந்த அர்த்தம் புரியாமல் ஓதுறது, இதனால தான் வந்து நமக்கு ஒரே தரம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ இந்த தொழுகையை எப்படி கொண்டு வரணும்? இந்த தொழுகைக்கு முன்னே நம்ம வந்து நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கணும். அந்த மனசு அமைதியாக வந்து இந்த தொழுகைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம தொழுகைக்கு வரணும். இந்த ஓதும் வார்த்தைகளை வந்து நம்ம அந்த அர்த்தம் புரிஞ்சு ஓதணும். இந்த அர்த்தம் புரிஞ்சு ஓதும்போது அதனுடைய அந்த புரிதலோடு நம்ம ஓதும்போது அந்த தொழுகையினுடைய அந்த கவனம் அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த ஓதுறதில் இருக்கும். தொழுகையில் வந்து அல்லாஹ்வுடைய முன்னாடி நம்ம நிற்கிறோங்கிறத வந்து அதை நம்ம மனசில் ஏற்றிக்கணும். நிதானமும் வேணும் தொழுகையில். அப்போ எந்த வணக்கங்களுக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஏன் வந்து தொழுகைக்கு மட்டும் ஒரு ஒரு அழைப்பு ஏற்பாடை வந்து செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ 5 நேரத்துக்கும் நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்துருக்கான்ல. எப்படி வந்து அந்த பாங்கு சத்தம் கேட்குது, 5 வக்து தொழுகைக்கும் பாங்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம். இது ஏன் ஹஜ்ஜுக்கு எந்த ஏற்பாடாச்சும் இருக்குதா? ஏதாச்சும் ஒரு அழைப்பு இருக்கா? இல்லை. நோன்புக்கு ஏதாச்சும் இருக்குதா? அதுவும் இல்லை. இந்த 5 நேரத்துக்கும் இந்த 5 வக்து தொழுகைக்கும் நமக்கு ஒரு ரிமைண்டர் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ இதில் இருந்தே நம்ம வந்து மற்ற வழிபாடுகளை காட்டிலும் வந்து நம்ம இந்த தொழுகையோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது முக்கியத்துவமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உது செய்கிறோம். உது வந்து ஒரு தயாரிப்பு. இந்த தொழுகைக்கு முன்னாடி நம்ம மனநிலை இந்த உது செய்யும் போதே நம்ம வந்து நம்ம மனநிலையை கொண்டு வந்து நம்ம தொழுவ போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தயாரிப்போட நம்ம வந்து உது செய்ய ஆரம்பிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன உம்மதி யுதஅவுன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உதூ. நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தவர்கள் மறுமை நாளில் உலுவின் சுவடுகளால் முகம், கை, கால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். இது வந்து புகாரில் 136வது செய்தியாக வருது. இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இப்போ நம்ம இந்த பஞ்சவர்ண கிளி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டால் அது வந்து இப்போ பல நிறங்கள் உள்ளதுனால வந்து அது அழகாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு கிளி. அது பல நிறங்கள் இருக்குல்ல, அது வந்து தனித்து தெரியக்கூடிய ஒரு படைப்பு. அதுபோல் வந்து மறுமை நாளில் வந்து அல்லாஹ் வந்து அழகாக ஒளி செஞ்சவங்களுக்கு வந்து ஒரு அழகான அந்தஸ்தை கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது வந்து அவங்க வந்து ஒளி செய்த இடங்களெல்லாம் பிரகாசமாக இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வந்து நம்ம உதுவை வந்து அழகாக செய்யணும். நம்ம வந்து நல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அழகான முறையில் செஞ்சோன்னா இந்த மாதிரி அழகாக பிரகாசமாக நாளைக்கு மறுமையில் வந்து தனித்து தெரியக்கூடிய ஒரு ஒளி செஞ்சவங்களுக்கு வந்து தனியாக வந்து மார்க் போட்டு தனியாக அடையாளங்கள் அவங்க அந்த ஒளிமயமாக வருவாங்க. அந்தந்த எந்தெந்த பகுதியெலாம் ஒளி செஞ்சுருக்கோ அந்த இடம்லாம் பிரகாசமாக இருக்கும். இப்போ ஒளி செய்யும் போது வந்து நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. நம்ம கண்ணால் செஞ்ச பாவம், கையால் செஞ்ச பாவம், வாயால் செஞ்ச பாவம் எல்லாமே மன்னிக்கப்படுது. அதனால் அதை வந்து அது முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு வக்துக்கும் நம்ம வந்து அது சோம்பலாக இருக்காமல் ஒன்றுக்கும் நம்ம செய்யணும். அதை கண்டிப்பாக செய்யணும். அப்போ அது ஒழுங்குறது ஒரு தயாரிப்பு. அது ஒரு விஷயம். இப்போ தொழுகைக்கு முன்னே வந்து நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்திக்கணும்.
அல்லாஹ் கூட பேச போகிறோங்கிற அந்த நினைப்போட அந்த தொழுகைக்கு நம்ம வரணும், தயாராகணும். ஜிக்ரு ஃபஸ்ட்டு தொழுகைக்கு முன்னாடி கொஞ்சம் ஜிக்ரு செஞ்சுக்கலாம். ஆண்கள் வந்து கண்டிப்பாக பள்ளிக்கு தான் தொழ போகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய ஆண்கள் வந்து வேலைக்கு போகிற காரணத்தினால வந்து அவங்க வந்து டயர்டாக இருக்குது அப்படிங்கிறத வீட்டிலேயே தொழுவுறாங்க. அது வீட்டில் தொழுவது தவறுன்னு கிடையாது. ஆனால் ஆண்களுடைய இடம் வந்து பள்ளி தான். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு யாருக்கு முடியுதோ, யாருக்கு வந்து அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்குதோ, அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்னு நினச்சிக்கிட்டு, நம்ம கண்டிப்பாக ஆண்கள்லாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் தொழுவ விரும்பக்கூடாது. பள்ளியில் தான் போய் தொழுவுறதுக்கு நம்ம ஆண்கள் வந்து நம்மளும் வீட்டில் உள்ள பெண்களும் அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் கண்டிப்பாக. ஆனால் என்ன ஒரு ஜமாத்து தொழுவங்கும்போது நம்ம சில விஷயங்கள அனுசரிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த கூட்டம், அந்த வரிசையில் நிற்கும்போது கொஞ்சம் நெரிசலாக இருக்கும். மேலும் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக தொழுவுறது கொஞ்சம் ஒரு இமாமை பொறுத்து இருக்குது. நம்ம இப்போ சஜிதால சில இமாம்கள்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. நம்ம சஜிதாலேயும் நிறையா துவா செய்யலாம். ருக்குக்கு டைம் கொடுப்பாங்க. சில இமாம்கள் வந்து சனா ஓதுறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஜமாத் தொழுகையில் சில விஷயங்கள நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ தராவிஹ் தொழுகை எடுத்துக்கிட்டாலே வந்து அது தொழுகையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு சில இடங்கள்ல. அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ ஒரு அது இவ்வளோ ரக்காத் தொழுவணுமேங்கிறதுனாலயா என்னமோ தெரியல. அது ரொம்ப ஒரு ஸ்பீடாக தொழுவக்கூடிய ஒரு தொழுகையாக போயிடுது. அந்த தராவியே வந்து தொழுவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சில பள்ளிகளில் தொழுகிறாங்க. அது என்னமோ ஜஸ்ட்டு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி குனிஞ்சு நிமிர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான பள்ளிகளை தேர்வு செய்யக்கூடாது. ஆனால் பொதுவாக ஆண்கள் வந்து எந்த பள்ளியில் நல்லா தொழுவ வைக்கிறாங்களோ அந்த பள்ளியை சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் தொழுவுறது சிறந்தது. அந்த மாதிரியா வந்து நம்ம நன்மைகள் 27 மடங்கு நன்மைகளை அடைஞ்சிக்கலாம் 1. 2 வந்து அப்படி நம்ம தொழுவ முடியலன்னா தனிச்சும் தொழுவலாம். தனிச்சு எப்போ தொழுவலான்னா ஆண்கள் வந்து சுன்னத்தான தொழுகைலாம் வீட்டில் தொழுவலாம். இரவு தொழுகைகளை வீட்டில் தொழுவலாம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்போ தனிச்சு தொழுவும் போது நம்ம என்ன செய்யலாம்னா நிறையா வந்து நிதானமாக தொழுவுறதுக்கும் நீட்டி தொழுவுறதுக்கும் துவா செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இலகுவானதாக இருக்கும். அதனால கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த சுன்னத்து தொழுகையில் அவங்க வீட்டில் தான் தொழுவாங்க. அதே மாதிரி தொழுது முடிச்சுட்டு உடனே நம்ம அந்த இடத்த விட்டு எழுந்து போகாமல் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த அந்த இடத்துலையே அமர்ந்து தஸ்பீ செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த வேலைக்கு போனால் அது நல்லதாக இருக்கும். இப்போ அந்த தொழுது முடிச்சதுலே அப்படியே அடுத்த வேலை அப்படின்னு போனால் அந்த தொழுது முடித்து அந்த ஒரு சுவையை நம்ம பெற்ற மாதிரி இருக்க முடியாது. இப்போ எப்படி நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோம். காஃபி குடித்து முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் தண்ணியை குடிச்சிட்டோன்னா அந்த காஃபினுடைய அந்த வாயில் கொஞ்ச நேரம் அந்த டேஸ்ட் இருக்கும்ல, அந்த குடித்த ஒரு ஃபீலிங் அது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தொழுது முடிச்சுட்டு அடுத்த வேலை நம்ம போயிட்டோன்னா இந்த தொழுதோங்கிற அந்த ஃபீலிங் இல்லாமல் போயிடும். அதனால் தொழுது முடிச்சுட்டு நிதானமாக தஸ்பீலாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நிதானமாக நம்ம எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போகணுன்னா அது சிறந்ததாக இருக்கும். இப்போ துவாக்களை முடிஞ்ச வரை நம்ம துவாக்கள்லாம் அந்த சஜிதாலே கேட்குறது தான் சிறந்ததாக இருக்கும். இப்போ அல்லாஹ் வந்து தொழுகையில் வந்து நம்ம கூட பேசுகிறான், நம்ம கூட உரையாடுறான் அப்படின்னு நமக்கு தெரியும். அல்ஹம்து சூராவே ஒரு உரையாடல் தான். அப்போ நம்ம தொழுகையை விட்டுட்டு அந்த தொழுகையில் செய்யக்கூடிய அந்த சஜிதாவெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இப்போ அல்லாஹ் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு இடம் தெரியுது. அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கேட்குறத விட அந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதிகமாக பேர் கேட்பாங்க. அந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு கேட்குறத விட தொழுகையிலேயே இந்த அத்தஹியாத்தில் கேட்கலாம் துவா. அத்தஹியாத்தில் கேட்கக்கூடிய துவா, அத்தஹியாத்து முடிஞ்சு கேட்கக்கூடிய துவாலாம் சிறந்த ஒரு துவான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சஜிதாவில் கேட்கக்கூடிய துவாக்கெலாம் வந்து மதிப்பு அதிகங்கிறத பார்க்குறோம். அதை நம்ம கொஞ்சம் முக்கியத்துவமாக எடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அப்போ வந்து இது வாழ்வியல் பயிற்சி. இது வந்து இந்த பயிற்சிக்கு வந்து ஷைத்தான் வந்து நம்ம செய்ய விட மாட்டான். கண்டிப்பாக வந்து ஷைத்தான் கூட போராடிட்டு தான் இருக்கணும். இந்த பயிற்சியெலாம் நம்ம செய்கிறதுக்கு அவன் நமக்கு ஒரு தடையாக தான் இருப்பான். அந்த தடைகளெல்லாம் நம்ம தகர்க்கணும். இப்போ வந்து மருந்து நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதை சும்மா வச்சுக்கிறதுனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அது ஏதாச்சும் நிவாரணம் தருமா? தராது. அது போல தான் அந்த மருந்தை நம்ம வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டு அதை சாப்பிட்டா தான் அந்த மருந்து வேலை செஞ்சு நிவாரணத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த குரான் வந்து சும்மா நம்ம கையில் வச்சுருந்தா அதனால நமக்கு பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை படித்து அதை புரிஞ்சு அதை சிந்தித்து செயல்பட்டால் தான் அந்த பயன்பெற முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்வோம், முயற்சி செய்வோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.